வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அந்த நம்பர் கிடச்சது அப்படிங்கிறது சொல்லலாம். தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி தான் ஆடுவாங்க, இந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் ஆடிந்தாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோமா? 5ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். 8ஆம் நம்பர் எதிர்பார்த்தோமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது காரோனியாவில் நம்ம இதுக்கு மீறி ஒரு நம்பர் வராதுங்க, நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க, இதுதான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். அதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தது 4 நம்பர் 2 நம்பர் அழகாக பாஸ். 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ஆல் போர்டில் 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே, காரோனியா பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படினாலும் மாற்றி ஆடுவாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப பர்டிகுலராக வந்து வைக்கக்கூடிய நம்பர் 8ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு நான் கொடுத்தோம். அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பும் படுஜோராக இருந்தது. இந்த 2 நம்பர் எதன் அடிப்படையாக கொண்டு வந்தோன்னா பெண்டிங் நம்பர் அடிப்படையாக கொண்டு வந்தோம். 6, 9 அப்படிங்கிற 2 நம்பர். ஆனால் 5, 8ங்கிற 2 நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் கிடச்ச நம்பர். சரிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல் போர்டில் 8, 6 அப்படிங்கிற 8, 5ங்கிற ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதை தான் நம்ம நேற்று அந்த மாதிரி சொன்னோம். கண்டிப்பாக வந்து நம்ம இந்த தாண்டி ஒரு நம்பர் வராதுங்க, இதுக்குள்ளே வந்து மேட்ச் ஆயிருங்கன்னு சொன்னோம். அருமையாக வின்னிங் வந்துருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தாங்க 5ஆம் நம்பர் எனக்கு புதுசாக இந்த ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஒரு 5ஆம் நம்பர் இருக்கா, இங்கே ஒரு 5ஆம் நம்பர், இங்கே ஒரு 5ஆம் நம்பர், இங்கே ஒரு 5ஆம் நம்பர் இருக்குது. கண்டிப்பாக 5ஆம் நம்பர் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க. அதுவும் போக காரோனியா வந்து நமக்கு காரோனியாவுடைய வந்து நமக்கு அந்த மாதிரி ஆடினாங்கன்னா போன வாரம் 652 இந்த 2 நம்பர் அழகாக எடுத்திருந்தாங்க. பார்த்திங்களா, 52 நமக்கு அழகாக எடுத்திருந்தாங்க. 2 நம்பருமே 5, 2ங்கிற இந்த 2 நம்பர் நமக்கு திரும்ப நமக்கு மேட்ச் பண்ணி கொடுத்தாங்க. 52 ஒரு அருமையான மெத்தடில் கொடுத்துருந்தாங்க. 5, 2 அப்படின்னு இதில் ஒரு 8ஆம் நம்பர் சேர்த்து அழகாக அடிச்சிருந்தாங்க. 528 அடிச்சிருந்தாங்க. நம்ம கொடுத்த நம்பர் வந்து 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். அதே மாதிரி 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம், வந்துடுச்சு செம்மையாக. இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு இது காரோனியா. சரிங்களா, காரோனியா பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொஞ்சம் லேஸ் பாஸாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்க முடியாத நம்பரை தான் கொடுத்தாங்க. பட் பார்ப்போம். இருந்த நம்ம கணக்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து 9ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 2 நம்பர் எடுத்தாகணும். எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டமாக நமக்கு என்ன நம்பர் வருதுங்கிறது புரியாது, வரைக்கும் புரியவே புரியாது. ஏன்னா அதுதான் இருக்கிறதுல அதிகமாக டாமினேட் பண்ணக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும். 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 14, 29, 24ன்னு உங்களுக்கு போர்டு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா, 3 போர்டுமே பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 8ஆம் நம்பர் வந்து 28 வந்து நமக்கு 6ஆம் நம்பர் வந்து 28 6ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி திரும்ப அது வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. பட் வர மாட்டேங்குது, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஆனால் இந்த டேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு அக்ஷயாவோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக என்ன ஆடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். நல்லா பெண்டிங் நம்பர், எப்படி நமக்கு ஸ்ரீசக்தி எந்த அளவுக்கு பெண்டிங் நம்பர் ஆடுவாங்களோ அதே மாதிரி அக்ஷயா கம்பெனி பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க. அப்படி பெண்டிங் நம்பர் ஆடினாங்கன்னா இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலும். அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா 719ங்கிற ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர், இந்த 719 ட்ரையல் நம்பர். அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ட்ராவில் நமக்கு போன ட்ராவில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா 528. சரிங்களா, இதுதான் கொடுத்தாங்க இன்றைக்கி. அது போக நமக்கு இன்றைக்கி 668. இதுதான் வந்து நமக்கு ஓல்டு ரிசல்ட்டு. இது வந்து 663ங்கிறது நமக்கு பெண்டிங். இது உங்களுக்கு ட்ரா நம்பர். சரிங்களா, இதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி போன வாரம் வந்து நமக்கு அக்ஷயாவில் என்ன ஆனாங்கன்னா 368. சரிங்களா, 368 இது தான் நமக்கு ஆடினாங்க. இதையும் நம்ம கணக்கில் எடுத்து தான் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நமக்கு நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு நம்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ளே தான் நமக்கு மேட்ச் ஆகுது. என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். அது போக 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது இந்த ட்ராவில். சரிங்களா, என்ன நம்பர் அப்படின்னா நமக்கு பி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி சி போர்டில் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. சரிங்களா, ஏ போர்ட்லேயும் ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இருக்குது. அது என்னங்கிறது நம்ம வீடியோ போகிற போக்கில் சொல்லிடுறோம். ஏன்னா கன்ஃபார்ம் நம்பர் ஏன் சொல்கிறேன்னா நம்ம கன்ஃபார்ம்னு சொல்லி கொடுக்குற நம்பர் வராமல் போகவே போகாது, கண்டிப்பாக வரும். 100% வரும். அதனால தான் திரும்ப பதிவு பண்ணுறோம். 100% நம்ம கொடுக்குற நம்பர் மேட்ச் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும். சரிங்களா, இன்றைக்கி வந்து நமக்கு இந்த 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எனக்கு எந்த அளவுக்கு நான் நினைக்கிறேன் நம்ம நினச்ச அளவுக்கு வரலாம் வந்துருந்துச்சு. ஆனால் 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்துருந்துச்சு. ரொம்ப புஷ்ஷிங்காக நம்ம பாசிட்டிவாக பேசுகிற அளவுக்கு நமக்கு 5ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் வந்து நமக்கு ஆல் போர்டில் தான் கிடச்சதே தவிர டேரெக்டாக நம்ம வந்து இந்த நம்பர் இந்த போர்டில் தான் வரப்போகுதுன்னு நம்ம அழுத்தி சொல்லலை. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் எனக்கு இங்கே தயக்கமாக இருக்குது. வேறு ஒன்றுமே இல்லைன்னா கொடுத்தனா 100% நம்ம அடிச்சிருக்காங்க, நம்ம தெளிவாக பேசுவோம். சரிங்களா, ஆனால் அடுத்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஏன்னா அடுத்த ட்ரா வந்து அக்ஷயாவோட ட்ரா. இதெல்லாம் நம்மளுடைய ஃபேவரட் ட்ரா. அதாவது அக்ஷயா, வின்வின்னு, 50-50, காருண்யா ப்ளஸ் கிடையாது, நிர்மல், அதே மாதிரி அக்ஷயா. இந்த 4 ட்ராவும் நமக்கு எப்போயுமே ஃபேவரபுள். அது இதில் நமக்கு ஃபேவரட் இல்லாத நம்பர் வந்து காருண்யா அண்ட் காருண்யா ப்ளஸ். நமக்கு எப்போயுமே வந்து ஒரு சொதப்பல் மன்னன் அப்படின்னா அது நமக்கு இது 2 நம்பருமே சொதப்பல் மன்னன் தான். சரிங்களா, அதில் மாற்றம் இல்லை. அதில் ஆல் போர்டு எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்துச்சு, எடுத்துட்டோம்.
சூப்பராக எடுத்துட்டோம் கொடுத்துட்டோம் சரிங்களா. நமக்கு மற்றபடி எல்லா ட்ராவலையும் நமக்கு செம்மையாக வின்னிங் வரும், அதில் மாற்றமே இல்லை. அப்போ ஓகேவா. அப்போ நாளைய பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு என்னங்க வரும் அப்படின்னா, ஏ போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9 நம்பர் தான். என்னங்க திடீர்னு 9 நம்பர் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 நம்பர் சான்ஸ் இருக்குங்க. 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. நாளைக்கு வந்து 9 நம்பர் ஆடினாங்கன்னா நமக்கு என்ன வரும், 923ன்னு வரும் சரிங்களா. 923க்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும், வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா அது பெண்டிங் நம்பர், கிட்டத்தட்ட நமக்கு 23 நாளாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் சரிங்களா. ஆமாம், 14 நாளாக வந்து ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்குது, 29 நாளாக பி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது, 24 நாளாக சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் டோட்டலாகவே எல்லாமே பெண்டிங் நம்பர் 9 நம்பர் சரிங்களா. அப்போ இப்போ நாளைக்கு ஒரு 9 நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் 5க்கு தான் 9 நம்பர் வரும். 5க்கு 4, 5க்கு 9 தான் எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் சரிங்களா. நீங்கள் 5க்கு 4ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா 5ஆம் நம்பர், அதாவது 9க்கு 5க்கு 9ன்னு வந்தால் அதே மாதிரி 5க்கு 4 வராமல் போகாது சரிங்களா. அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் நாளைக்கே கூட 5 நம்பருக்கு 4 நம்பர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் 9 நம்பருக்கு காமிக்குது, வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது சரிங்களா. அதுதான் நான் திரும்ப பதிவு பண்ணுறோம். இருக்குதாங்கிறதையும் பாருங்கள். நான் கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறேன், ஸ்ட்ராங் இல்லாத நம்பர் கொடுக்குறேன். இன்னும் மிஞ்சி போனால் 4 நம்பர் தான் கொடுக்குறேன். ஆல் போர்டில் 2 நம்பர் பக்காவாக வந்து உட்காந்துருதுங்க எப்போயுமே. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வரல, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாளைக்கு வந்து நம்ம கொடுத்த நம்பர் 2 நம்பரில் 4 நம்பர் 2 நம்பர் டபுள்ஸாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ஏபிபிசிஎஸ்சியில் உட்காந்து டேரெக்டாக வந்து அப்படி தான் வரும். நம்ம கொடுத்துருக்கிறது அப்படியே தான் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி தான் வருமே தவிர மாறி வராது. அதனால் நீங்கள் நம்பி வேணும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உழைப்பு போடுறோம். உழைப்பு போடாமல் இங்கே எதுவுமே நடக்காது. அதுதான் உண்மையான விஷயம். கண்டிப்பாக செய்வோம். அதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பருங்க. எனக்கு 1ஆம் நம்பர் மேலே கொஞ்சம் அபாரமான டவுட் இருக்குது. 9ஐ விட எனக்கு 1ஆம் நம்பர் தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. என்ன காரணம், ஒய் என்ன, அதுக்கு எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் 1 3 2. அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கணும், இங்கே வச்சிட்டோம்னா 1 2 3 அந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பர் வந்து கிட்டத்தட்ட நமக்கு அதுவும் பெண்டிங் நம்பர்லாம் இல்லாமல் நமக்கு வந்து அதிகமாக பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 12 நாளாக பெண்டிங்கில் நிற்கிது. இந்த பெண்டிங் நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது வருதா, நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 9 அப்படிங்கிற 2 நம்பருமே நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் செட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா 7ஆம் நம்பருங்க கன்ஃபார்முங்க. 7ஆம் நம்பர் கன்ஃபார்ம் சரிங்களா. 7ஆம் நம்பர் வந்து நமக்கு கன்ஃபார்மாகவே வராமல் போகாது. 7ஆம் நம்பருக்கான ஆட்டம் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம திரும்ப போட்ட வரைக்கும் 2க்கு 7 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது சரிங்களா. அது மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு 2ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதோ தகுந்த மாதிரி வைங்க. எனக்கு 7ஆம் நம்பர் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டியாக இருக்குது. பிடிச்சிக்கிறது டக்குன்னு பிடிச்சிங்க. 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 0க்கான வாய்ப்புகள். 0 விட எனக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா வந்தால் எனக்கு அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் நம்பர் வந்து 2க்கு 7 அப்படிங்கிற நம்பரும் 2க்கு 0 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன் பார்த்தீங்களா. 0க்கு 2க்கு 0ன்னு கொடுக்குறேன் பார்த்தீங்களா. அப்போ எப்போயுமே ரேரு தான். 0க்கு 2ங்கிறது நமக்கு ரேராக வருது. அதுவும் இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. பார்க்கலாமா எப்படி வருதுன்னு, உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் வச்சு பாருங்கள். அது அந்த மாதிரி பாருங்கள். ஏன்னா 1க்கு 5ன்னு கொடுத்தாங்கனாலே உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, 2க்கு 0ன்னு தான் கொடுப்பாங்க. வேறு எதுவும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. அது மாதிரி தான் நமக்கு 0 கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 2க்கு 1 அப்படிங்கிற நம்பருக்கு 2க்கு 0 அப்படின்னு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணக்கு இருந்தால் எடுத்துங்க சரிங்களா. ஏன் 2க்கு 0ன்னு நீங்கள் கொடுக்குறீங்க, 2க்கு 0ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு 2ன்னு கொடுத்தாங்களா. இப்போ இதோடைய பவர் 0, இதோடைய பவர் 2. அப்போ 7க்கு 0 2க்கு 0 அதை கணக்கு தான், வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா. அந்த மாதிரி தான் ஆடுவாங்க. 0க்கான வாய்ப்பு இது 2 நம்பர் தாங்க சேம், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க. பாருங்கள் இப்போ இந்த 2 நம்பர் எடுத்துங்க. 5 2 சரியா, 5 2 0 2 அவ்வளோதான் சரிங்களா. இதுதான் வரும். அப்போ அப்புறம் என்ன போடுவாங்க, 2 0 அவ்வளோதான் வரும். இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது 0க்கான வாய்ப்புகள் பி போர்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எனக்கு கன்ஃபார்மாக 6ஆம் நம்பர் தாங்க, இது 4ஆம் நம்பர் தாங்க வரும். கன்ஃபார்மாக 4 நம்பர் தான் வரும். 4 நம்பர் தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 2 5ன்னு வச்சுட்டாங்க. அதே மாதிரி 2 2 4ன்னு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 4ஆம் நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது. 4ஆம் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் வருது அப்படின்னா கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு 8க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர். அந்த மாதிரி தான் காமிக்குது. பார்க்கலாம் எப்படி வருது. 4 நம்பர் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்குது. அது போக நம்ம வந்து 384ங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது. 384க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. வருதா அப்படிங்குது பாருங்கள். 384 தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். வரக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமான நம்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா. அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம், 6ஆம் நம்பருங்க. 2 நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தாங்க இருக்குது. 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குது, இல்லைன்னா மறுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு
நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் மாற்றமே இல்லை. இந்த 2 நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேஸும் இருக்குது. இதில் நம்ம ஆல் போர்டு என்னங்க கொடுக்க போகிறீங்க, ஏ போர்டு என்னங்க கொடுக்க போகிறீங்கன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் மேலே டவுட்டுங்க. 1ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும். 7ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆடுவாங்க, ஆடாம விட மாட்டாங்க. 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க, ஆடாமல் விடவே மாட்டாங்க. நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. எனக்கு இது தான் வருது அப்படின்னா இது தான் வருது, வேறு எதுவும் வராது. 174ங்கிற நம்பர் ரொம்ப கெட்டியாக இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு இது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் இப்படி தான் வரக்கு அதிகபட்சமான சான்சஸ் கிடைக்கும். 174 அப்படிங்கிற நம்பர் சான்ஸ் இருக்குது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துங்க. அது போக கொஞ்சம் இதில் எனக்கு இந்த அப்படி இப்படி சுற்றி சுற்றி பார்க்கும்போது ஒரு 8ஆம் நம்பர் திரும்ப நம்ம முட்டிடுமோ அப்படிங்கிற டவுட் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் அப்படி கொடுத்துருக்கோம். 1748ங்கிற இந்த நம்பருக்குள்ளேயே வின்னிங் வந்துடுங்க. நீங்கள் மாற்றிலாம் வேணாங்க. நம்ம நேற்று என்ன சொன்னால், நீங்கள் ரொம்ப தூரம்லாம் போக வேணாங்க, இந்த 4 நம்பருக்குள்ளேயே வின்னிங் வந்துடுங்கன்னு சொன்னோம். 8 5 வந்துருச்சு, 2 நம்பர் சூப்பராக. அதுதான் நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன். நம்ம ரொம்ப அதிகமாக போனோம், 4 நம்பர் தான் கொடுக்குறோம். அது 4 நம்பருக்குள்ளே கண்டிப்பாக வின்னிங் வராமல் போகவே போகாது. அதுலேயும் இந்த போன ட்ராவலில் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி செட் ஆகலை. ஆனால் இந்த ட்ராவலில் நமக்கு ஏபிபிசிஎஸ்சி செட் சூப்பராக செட் ஆகும். நம்ம கொடுத்த 4 நம்பரும் அதே மாதிரி 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இது அப்படியே செட் ஆகிருக்காங்க. வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது. பேசிக்காக நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்பி ப்ளே பண்ணுங்கள். நான் கேரண்டியாக சொல்லுவேன், கண்டிப்பாக வின்னிங் வரும், வராமல் போகாது. நம்ம கொடுத்தா எப்பயும் வின்னிங் வரும். அந்தளவுக்கு உழைப்பு போட்டு தான் கொண்டு வரும், ரேண்டமாக கொண்டு வரது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. சூப்பராக வின்னிங் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.